ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். நளன் தமயந்தி கதை முன்கதை சுருக்கம். பேசும் மன்னப்பறவையின் உதவியால் நிடத நாட்டை ஆண்ட மன்னன் நளனும் விதர்ப்ப நாட்டின் இளவரசி தமயந்தியும் ஒருவரை ஒருவர் காணாமல் காதலித்தனர். இந்நிலையில் விதர்ப்ப மன்னன் பீமன் தன் மகள் தமயந்திக்கு சுயம்வரம் நடத்த திட்டமிட்டு மண ஓலையை தேசம் முழுக்க அனுப்பி கொண்டு இருந்தான். அந்த மண ஓலை கிடைக்கப் பெற்றதால் நளனும் தமயந்தியை மணக்க விதர்ப்பம் நோக்கி பயணித்து கொண்டு இருந்தான். இவர்கள் திருமணம் நடந்ததா என்பது குறித்து இனி பார்க்கலாம். தமயந்தியின் சுயம்வரம் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் இந்திரலோகத்தில் இந்திரன் தன் சபையில் இருந்த நாரதரை நோக்கி, நாரதரே, பூலோகத்தில் என்னவாயிற்று? சில நாட்களாக என் சபை வந்து என்னை தரிசிக்க வரும் பூலோக மன்னர்கள் வரவில்லை. பூமியில் அங்கங்கு போர், முழக்கம், சண்டை என யுத்த களத்தில் கேட்கும் கூக்குரல்களும் கேட்கவில்லை. அதில் அறம் சார்ந்த மன்னர்கள் போரிட்டு புறமுதுகு காட்டாமல் வீர மரணம் அடைந்து நம் இந்திரலோகம் வருவார்களே, அவர்களையும் காணவில்லை. ஏன் பூலோக மன்னர்கள் இனி சண்டையிடுவதில்லையா? திரிந்து விட்டார்களா? என்னதான் ஆகிவிட்டது அவர்களுக்கு என புரியாமல் கேட்டார். அதற்கு நாரதரோ, அதுவா இந்திரரே, அது வேறொன்றுமில்லை. பூலோகத்திலே விதர்ப்ப நாட்டின் இளவரசியாம் தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கப் போகிறது. பூலோக மன்னர்கள் எல்லாம் தம் ஆட்சி, அதிகாரம், போர் மறந்து விதர்ப்பம் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உம்மை காணவும் சண்டையிடவும் எவருக்கும் நேரமில்லை என்றார். அதை கேட்டு விழி விரித்த இந்திரரோ, என்னது, ஒரு பெண்ணின் சுயம்வரத்திற்கு இத்தனை போட்டியா? அப்படி என்ன அவள் அவ்வளவு பெரிய பேரழகியா? நம் ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் ஒப்பாவாளா அவள் என்றார் கர்வமாக. அதற்கு நாரதரோ, இந்திரரே, தமயந்தியை தாம் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவள் இங்குள்ள ரம்பை, ஊர்வசி, மேனகை என அனைவரையும் ஒன்று சேர்த்து கடைந்தெடுத்தது போன்ற வடிவம் கொண்டவள். இளம் யானை படைகள் வைத்துள்ள பீம மன்னனின் மகள் அவள். மன்மதனே தமயந்தியின் விழி அழகை நினைத்து கொண்டுதான் தன் காதல் பானத்தை மக்கள் மீது தொடுப்பானாம் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என தமயந்தியின் அழகை வர்ணித்தார். அதையெல்லாம் கேட்க கேட்க இந்திரன் மனதில் ஆசை அலைகள் ஓங்கி எழுந்தன. நம் ஒரு பக்கம் ஏற்கனவே அழகு மங்கை இந்திராணி இருக்கிறாள். மறுபக்கம் அவளையும் மிஞ்சும் பேர் அழகியாம் இந்த தமயந்தி வந்தால் ஆகா என்று நினைத்து கொண்டே கற்பனை செய்தான் இந்திரன். கூடவே அந்த சபையில் இருந்த அக்னி, வருணன், யமன் என எல்லாருமே நாரதரின் வார்த்தைகளை கேட்டு தமயந்தியின் மேல் ஆசை கொண்டார்கள். எது எப்படியோ, தேவலோகத்தை சார்ந்த நம்முள் எவருக்கேனும் அந்த தமயந்தி கிடைத்தால் அது இந்த இந்திரலோகத்தின் பாக்கியமே என அனைவரும் எண்ணிக்கொண்டு அப்போதுதானே தம் தம் பரிவாரங்களில் ஏறி தமயந்தியின் சுயம்வரத்தில் தாங்களும் கலந்து கொள்ள விரும்பி விதர்ப்பம் நோக்கி பயணித்தனர் அந்த தேவர்கள். இந்த சமயத்தில்தான் மண்ணுலக மன்னன் நளனும் விதர்ப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்படி எதிரில் வரும் அவனின் அந்த உருவத்தையும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் அவனின் அந்த தோற்றத்தையும் கண்ட இந்திரதேவன், யாரடா இவன், நம் அழகை ஒத்தவன் போல் இருக்கிறானே என எண்ணிக்கொண்டு அவனை உற்று நோக்க, இந்திரரின் ஞான திருஷ்டியில் நளன் தமயந்தியை விரும்புவதும் தமயந்தியும் அவனுக்கே மாலையிட காத்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் அறிந்து கொண்டார். ஆக இதை நடத்திவிடக்கூடாது என முடிவெடுத்த இந்திரன் அப்போதுதானே தன் சகாக்களையும் கூட்டிக் கொண்டு நளனின் தேர் முன் சென்று அவனை தடுத்தார். நளனும் அவர்களை கண்டதும் இவர்கள் தேவலோக தேவர்கள் என்பதை அறிந்து உடனே தன் தேரிலிருந்து கீழிறங்கி போய் வணங்கி நின்றான். அப்போது தேவேந்திரன் நளனிடம், நளனே, இப்படி வேகமாக அனைவரையும் முந்திக்கொண்டு எங்கே செல்கிறாய் என கேட்க, அதற்கு அவன், விதர்ப்ப நாட்டின் இளவரசி தமயந்தியின் திருமணத்திற்கு செல்கிறேன் என்றார். உடனே தேவேந்திரன், ஓ அப்படியா, சரி, போகும் முன் நீ எனக்கு ஓர் உதவியை செய்ய வேண்டும். மனிதர்களில் சிறந்தவன் நீ. உன்னை தவிர சிறந்தவன் எவனையும் நான் இங்கு காணவில்லை. எனக்கு உதவுவாய் என்றால் முதலில் வாக்கு கொடு என்றார். நளனுக்கோ இயற்கையாகவே உதவி என்று எவரேனும் கேட்டால் மறுக்கும் குணம் கிடையாது. அதிலும் வந்திருப்பதோ தேவர்கள். தயங்குவானா அவன்? உடனடியாக, கட்டாயம் நான் செய்து தருகிறேன், உங்கள் கட்டளை என்ன என்று கோர, அதற்கு தேவேந்திரன், மன்னா, நான் தேவர்களின் தலைவன் இந்திரன். இதோ இவர் வருணன், இவர் அக்னி தேவன், இவர் யமதர்மராஜன்.
நாங்கள் நால்வரும் நீர் செல்லும் அந்த தமயந்தியின் சுயம்வரத்தில் பங்கேற்கத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். அதில் நீயே எங்களுக்கு தூதுவனாய் செயல்பட வேண்டும். முதலில் நீ போய் தமயந்தியை சந்தித்து அவளிடம் எங்கள் நால்வரை பற்றியும் எங்கள் குண நலன்கள் பற்றியும் எடுத்துக்கூறு. தேவர்களாகிய எங்களில் ஒருவருக்குதான் தமயந்தி மாலையிட வேண்டும் என்பதை தெளிவாக அவளிடம் கூறிவிடு என்றார். நளனோ அதிர்ந்தான். நானே தமயந்திக்காக தான் போய்க் கொண்டிருக்கிறேன். இதிலே இவர்களுக்கு எப்படி நான் சிபாரிசு செய்வது? வாக்கை வேறு கொடுத்து விட்டோம், இனி என்ன செய்வது என்று மனதிலே புழுங்கிய வண்ணம் அவன் இந்திரனை நோக்கி, தேவேந்திரனே, நானும் இதே காரியத்தை நாடிதான் வந்திருக்கிறேன். நான் போய் அந்த மங்கையிடம் எப்படி மற்றொருவனுக்கென தூது செல்ல முடியும்? அதிலும் பாதுகாப்பு மிக்க அவளின் மாளிகைக்குள் எப்படி என்னால் நுழைய முடியும் என்று கேட்டே விட்டான். அதற்கு இந்திரரோ, மன்னா, அதை நீ வாக்குறுதி கொடுப்பதற்கு முன் யோசித்திருக்க வேண்டும். முதலில் போ, மாளிகைக்குள் நுழைய நாங்கள் வழிவகை செய்கிறோம் என்றார். நளனும் இனி என்ன செய்ய முடியும் என்று நொந்தபடியே தமயந்தியின் மாளிகையை நோக்கி பயணம் செய்தான். போகும் வழி முழுக்க, இனிமேல் தீர ஆலோசித்த பின்னே பிறருக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். என் வார்த்தைகளால் என் காதலே கானல் நீராய் போனதே. நான் விரும்பும் பெண்ணிடம் இன்னொருவனுக்கென தூது செல்கிறேனே என நினைத்து நொறுங்கிய நெஞ்சுடனே அவன் விதர்ப்ப நாட்டினுள் பிரவேசித்தான். உள்ளே நுழைந்ததும் அதிசயித்து நின்றான் நளன். ஆம், அந்த ஊரின் அழகு அவனை மயக்கியது. அனைத்து வீடுமே அங்கு மாட மாளிகைதான். செல்வத்திற்கு குறைவே இல்லை. ரசித்துக்கொண்டே சென்ற அவன் அரண்மனை கன்னி மாடத்தை அடைந்தான். வாயில் கதவுகள் தானே திறந்தன. எந்த காவல்காரனின் கண்களுக்கும் அவன் புலப்படவில்லை. காரணம், அது இந்திரனின் மாயாஜாலம். ஓ, இது தேவர்களின் வேலையா என அறிந்த அவன் விரைவாக மாடம் தாண்டி தமயந்தியின் அறையினுள் பிரவேசித்தான். அங்கோ திடீரென ஆடவன் ஒருவனின் வரவை கண்டதும் தமயந்தியை சுற்றியிருந்த பணிப்பெண்கள் எல்லாம் எழுந்து அகன்றனர். சந்திரனை போன்ற பிரகாசம் பொருந்திய அவனை கண்டதும் அவர்களும், யார் இவன்? தேவனா, யட்சனா, கந்தர்வனா, மன்மதனா? இவ்வளவு அழகாய் இருக்கிறானே என மானசீகமாய் நினைத்து கொண்டு மரியாதை செய்து அவனை வரவேற்றனர். அப்போது அங்கே பணிப்பெண்களின் மத்தியில் இனிய புன்னகையும் எடுப்பான அங்கங்களும் களங்கமற்ற குணங்களும் கொண்டவளாய் தமயந்தியை முதலாய் கண்டான் நளனும். அவளும் அவனை முன்பின் பார்த்திராவிட்டாலும் ஏற்கனவே அன்னப்பறவை சொன்ன அடையாளங்களை வைத்து இவன் நளனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் விழி நோக்கினாள். தாமரை மலரும் குவளை மலரும் ஒன்றை ஒன்று சந்தித்தது போன்று இருந்தது அவர்களின் அந்த முதல் சந்திப்பு. கண்ணும் காதலில் திளைத்தன. அதில் ஆனந்த கண்ணீரும் வழிந்தது. அச்சமயம் பவளவாய் திறந்த அவள் நளனை நோக்கி, யார் நீங்கள்? இந்த கன்னி மாடத்தினுள் உங்களை அனுமதித்தது யார் என்றாள் தன் மெல்லிய குரலில். அதற்கு அவனோ, தமயந்தி, நானே நிடத நாட்டு மன்னன் நளன். உன்னை மனம் முடிக்க மற்ற அரசர்களையெல்லாம் முந்திக் கொண்டு வந்தேன். ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற வழியே இல்லாதது போல் என் விதி மாற்றிவிட்டது என்றான். அதை கேட்டதும் தமயந்தியின் ஆனந்த கண்ணீர் சோக கண்ணீராய் மாறியது. அவள், மாமன்னரே, என்ன வார்த்தை கூறுகிறீர்? அன்னம் கூறிய வார்த்தைகளை கேட்டு உம்மை காணாமலே காதலித்து உமக்கு மாலையிடவே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆனால் தாம் இப்போது என்ன வார்த்தைகள் கூறப்போகிறீர் என்றாள் பதட்டமாக. அதற்கு நளனோ, கண்ணே, நான் வரும் வழியில் இந்திரன் முதலான தேவர்களை கண்டேன். அந்த சுகவாசிகள் உன் பேரழகை குறித்து கேள்வியுற்று உன்னை மணக்க எண்ணி விதர்ப்பம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்திரனோ உன் மீது அலாதி பிரியம் கொண்டுள்ளான். நான் உன்னை ஏற்கனவே காதலிக்கிறேன் என்பதை அறிந்ததால் என்னவோ முதலில் என்னிடமிருந்து வாக்குறுதியை பெற்று அவனின் தூதுவனாய் என்னையே உன்னிடம் அனுப்பியுள்ளான். பெண்ணே, வரப்போகும் இந்திரன், அக்னிதேவன், வருண பகவான், யமதர்மர் என இந்நால்வரில் ஒருவருக்குதான் நீ மாலையிட வேண்டுமாம். இதுவே அவர்களின் தூது என்று மொத்தத்தையும் அவளிடம் கூறி தான் இந்திரனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் நளன். ஆனால் அதை கேட்ட தமயந்திக்கோ உலகமே சுழல்வது போல் இருந்தது. அழுது கொண்டே அவள், அன்பரே, என்ன வார்த்தைகள் கூறுகிறீர் நீர்? வாயிலிருந்தா மற்றொருவரை மணக்குமாறு கேட்கிறீர். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அன்னப்பறவையின் மொழிகளை கேட்டு அன்றே உம்மை என் மணாளனாய் மனதிலே ஏற்றுக்கொண்டேன்.
உம்மை தவிர வேறு ஒருவருக்கும் நான் மாலையிடுவதாய் எண்ணமே இல்லை என்றாள் தெளிவாக. அதற்கு நளனோ, பெண்ணே, நன்கு யோசி. வந்திருப்பவர்கள் தேவர்கள். கரையில்லா ஆடையும் தெய்வீக மாலையும் இறப்பில்லா ஆயுளும் கொண்டவர்கள் அவர்கள். பூமியை விழுங்கும் வலிமை உள்ளவர் அந்த அக்னி தேவன். அறத்தின் பாதையில் உயிர்களை நடத்துபவர் அந்த யமதர்மர். உலகத்தையே செழிப்பாக்கும் வருண பகவான். அவர்கள் அத்தனை பேரும் ஆளும் தலைவராம் இந்திரன். அவர்களை நீ மணந்தால் தேவலோக வாசியாகி மற்றொரு இந்திராணி ஆகலாம். ஆனால் நானோ அவர்களின் கால் தூசுக்கு கூட சமமானவன் அல்ல. சாதாரண இறப்புள்ள மண்ணில் வாழும் அற்ப மனிதன் நான். என்னை விடுத்து அவர்களை தேர்ந்தெடு. இதை என் நட்பின் அறிவுரையாக நீ ஏற்றுக்கொள் என்றான். ஆனால் அதற்கு தமயந்தியோ, மன்னரே, எந்த செல்வமும் எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை. நான் வேண்டுவது அன்பு ஒன்று மட்டுமே. உம்மை விரும்பும் என்னை நீர் கைவிட்டீரென்றால் உமக்காக நான் விஷத்தையோ நெருப்பையோ நீரையோ அல்லது தூக்கு கயிற்றையோ நாடுவேன். நன்கு கேளுங்கள் நளரே. நான் என் சுயம்வர மேடையில் அந்த தேவர்களின் முன்னிலையில் அவர்களை வணங்கி உமக்கே நான் மாலையிடுவேன். உம்மையே நான் தேர்ந்தெடுப்பேன். இதில் மீது ஏதும் பழி வராது. இது உண்மையும் கூட என்றாள். நளனும் அந்த தீர்க்கமான வார்த்தைகளை கேட்டு, இனியவளே, நீ விரும்பியதை செய். நான் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிட்டேன். அவர்களை நீ தேர்ந்தெடுப்பதும் எடுக்காததும் உன் விருப்பம். உன் விருப்பத்திற்கு மாறாய் ஏதும் நடக்காது என்று நம்பிக்கை வார்த்தைகள் கூறி அவளிடமிருந்து விடை பெற்றான். பின் தேவர்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்பிய உண்மை விளம்பியான நளன் அங்கு நடந்தது அத்தனையையும், ஏன் உங்கள் முன்னிலே தமயந்தி எனக்கே மாலையிட முடிவு செய்திருக்கிறாள் என்பது வரை என ஒன்று விடாமல் மொத்தத்தையும் அவர்களிடம் தெரிவித்தான். தேவர்களுக்கோ அது கேட்டு சுரீர் என்றது. இருந்தும் அவர்கள் என்ன இருந்தாலும் தமயந்தி எங்களை சுயம்வரத்திற்கு வரக்கூடாது என மறுக்கவில்லை. எங்கள் மத்தியில்தானே நளனுக்கு மாலையிடுவேன் என்று கூறியிருக்கிறாள் எனும் வார்த்தைகள் அவர்களுக்கு சற்றே ஆறுதல் தந்தது. கூட தங்களுக்காக தூது சென்று தன் காதலை துறந்து தமயந்தியின் பதிலை உண்மையுடன் கூறிய நளனின் அந்த சொல்லும் தேவர்களை வெகுவாய் கவர்ந்தது. பின் தேவர்கள், சரி நளனே, இனி நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என அவனுக்கு விடை கொடுத்தனர். அப்படியே அவரவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று இரவை கழிக்க மறுநாளும் விடிந்தது. அதுவே தமயந்தியின் சுயம்வர நாள். மனதுக்கு பிடித்தவன் மணவாளனாய் அமைந்தால்தான் மணப்பெண்ணிற்கு மணமேடை இனிக்கும். ஆனால் தமயந்திக்கோ தன் காதலனே காதலை தியாகம் செய்து விட்டானே எனும் எண்ணம் இருந்தது. ஆகவே ஏதோ ஜடம் போல மணமாலையை தூக்கி கொண்டு மணவரையினுள் பிரவேசித்தாள். இருந்தும் தனது பிரகாசத்தால் அங்கிருந்த இளவரசர்கள் அத்தனை பேரையும் கொள்ளை கொண்டாள் தமயந்தி. அந்த ஏகாதிபதிகளின் பார்வை அவளின் எந்த அங்கத்தில் முதலில் விழுந்ததோ அதிலே நிலைத்து நின்றது. அப்படி மணவரை வந்த தமயந்தியின் அழகை ரசிக்க மற்ற மன்னர்கள் எல்லாரும் அங்கேயும் இங்கேயுமாய் தலையை தூக்கி பார்க்க முயன்றனர். ஆனால் மன்னர் கூட்டம் அதிகமாயிருந்ததால் அதில் ஒரு சிலரே அவளை தரிசித்தனர். பார்த்தவர்களோ நாம் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டதை விட நேரிலே அவள் அழகு பல மடங்கு என தங்களுக்குள்ளே பேசியும் கொண்டனர். அவர்களுள் ஒரு ஓரமாய் எந்தவித உணர்வும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் நளன். விழாவும் ஆரம்பமானது. தோழிப்பெண் ஒருத்தி தமயந்தியிடம் ஒவ்வொரு மன்னரையும் அறிமுகம் செய்தபடியே முன் செல்ல, பின்னே அழகிய மாலையுடன் தமயந்தி பின்தொடர்ந்தாள். இவன் சோழ மன்னன், காவிரிக்கு சொந்தக்காரன். அடுத்தது பாண்டிய மன்னன், இவன் சொக்கநாதரின் ஆசி பெற்றவன். இவன் கங்கைக்கு சொந்தமான காந்தார மன்னன் என இப்படியே ஒவ்வொரு மன்னரின் சிறப்பை சொல்லி தோழிப்பெண்ணும் கூட அவள் சொல்வது எதையும் கேட்க விரும்பாத தமயந்தியும் நடக்க ஒரு இடத்திலே அதிர்ந்து போய் நின்றாள் தோழிப்பெண். காரணம், அங்கே ஒரு உருவத்தைப் போல 5 பேர் அமர்ந்து கொண்டிருந்தனர். இது எப்படி சாத்தியம்? ஒரே வடிவத்தில் 5 இந்த உலகத்தில் இப்படி ஒரு அதிசயமா என அவள் ஸ்தம்பிக்க, நிமிர்ந்து பார்த்த தமயந்தியோ, ஆகா, இது நளனின் உருவம் அல்லவா? இது தேவர்களின் வேலைதான். என்னை விரும்பிய இவர்கள் என் நளனையே என்னிடம் தூது அனுப்பியது போதாது என்று எங்கே நான் அவனுக்கு மாலையிட்டு விடுவேனோ எனும் எண்ணத்தில் அவனைப் போலவே உருக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்களே. இவர்களில் எப்படி நான் நிஜ நளனை கண்டறிவேன்?
இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உள்ளாகி போனேனே என குழம்பி நின்றாள். இனி அடுத்தது என்ன? நிஜ நளனை தமயந்தி கண்டறிந்தாளா? அவர்கள் திருமணம் நடந்ததா என்பது குறித்தான கதையை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இது நளன் தமயந்தி கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.